நீங்கள் கலங்காமல் இருக்க வேண்டுமானால் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கும் போதுதான் இந்த கலக்கம் நம்மை விட்டு மாறும். ஒருவேளை மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் நன்மை வராதபடி தடை ஏற்பட்டு இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கத்தோடு கூட இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் மகளே உன் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் போதுதான் அந்த கலக்கம் உங்களை விட்டு மாறும். அது மாத்திரமல்ல, அந்த கலக்கம் மாறும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்.